எப்படியோ அதே மாதிரி சிஷ்யன் பாடினார் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் மாதிரி இனிமே யார் பாட முடியும்? நல்ல இதெல்லாம் வடக்க இருந்து வந்த ராகம், பெகாக்குன்னு பேரு. நல்ல வயசுல வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் சிதம்பரம் போனாராம். எல்லா குழந்தையும் பொம்மை கேட்டு அழுதது, இவர் மூலஸ்தானத்தில் மூர்த்தியை பார்த்து அழுதாராம், எனக்கு அந்த வாங்கி கொடு அப்படின்னு. அந்த காலத்தில் நம்ம சோழ நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. குழந்தைங்க தவழ்ந்து போகிற பொழுது வரிசையாக வைப்பாங்க. ஒரு புஸ்தகம், ஒரு சப்பலாங்கட்டை, இந்த ஜால்ரா, இந்த தாளம், ஒரு கத்தி, ஒரு பழம், லட்டு, இதெல்லாம் வச்சு, இல்லை பம்பரம். இந்த குழந்தை தவந்து போய் எதை தொடுதோ அது அவன் வாழ்க்கையில் வரும்னு சொல்லுவாங்க. கத்தி எடுத்த என்ன ஆகும்? பம்பரத்தை எடுத்துட்டா புஸ்தகத்தை தொட்டா படிப்பாளியாக வருவான். நல்லா நேரம் அந்த குழந்தை என்ன பண்ணும்? லட்டை போய் தொடும். இல்லை சாப்பாட்டுறாமா அப்படின்னு. இப்படிலாம் அந்த காலத்தில் நிறைய டெஸ்ட் எல்லாம் உண்டு. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சு. அப்படி அருள் பிரகாச வள்ளல் பெருமான் நடராஜரை பார்த்து அழுதாராம். நமக்கெல்லாம் சுவாமி திருமுறையை கேட்கணும், சுவாமி கோயிலுக்கு போகணும், தேவாரம் சொல்லணும், நெத்தியில் திருநீர் பூசணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னா உங்கள் நெஞ்சில் சிவபெருமான் இருக்கிறாருங்கிற அர்த்தம். வேற நீங்கள் யாரையும் கேட்டு தெரிஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் நெஞ்சில் சுவாமி இருக்கிறார். கல்லா நெஞ்சில் நில்லா ஈசன். உங்கள் கால் ரெண்டும் வேற எங்கேயும் இல்லைப்பா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகணும்பா, இன்னைக்கு தேவாரம் கேட்கணும்பா, எவ்வளோ வேலை இருந்தாலும் யூடியூப்பில் கேட்கணும்பா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் சுவாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். திருமுறையை கேட்டால் தூக்கம் வருதா? திருமுறையை கேட்டால் சலிப்பு வருதா? கோயிலுக்கு போனோம்னா நாளைக்கு போய்க்கலாம், தினமுமாக கோயிலுக்கு போகணும், அந்த சலிப்பு வருதா? உங்கள் மனசுக்குள்ளே இருள் இருக்குன்னு அர்த்தம், துன்பம் இருக்குன்னு அர்த்தம். வினை பயன் செய்த பாவ வினைகள் மூட்டையாக வந்து சுமக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால் இந்த மூட்டையெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சுவிட்டு நல்ல அடியார்களோட கோயிலுக்கு போயிடணும். நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு சுவாமிக்கு நம்ம இன்னைக்கு புண்ணியமான இந்த தலத்தில் திருமுறையோட அம்பிகையோட உட்காந்துருக்கிறோம், சுவாமியோட உட்காந்துருக்கிறோங்கிற அந்த புண்ணியம் நமக்கு சேர்ந்தா போதும். நல்லா தேட்டரில் படம் பார்க்க நெஞ்சு வலி வந்து போனால் என்ன ஆகும்? அடுத்த பிறவியில் அதே தேட்டரில் ஆப்ரேட்டராக பிறக்க வச்சுருவார். நல்லா பாடுறா, சாகும்போது தான் செத்து போனேன், தினமும் 3 ஷோ பாரு அப்படிம்பார். நான் ஒரு ஷோ தானே பார்க்க போனேன், இவன் தான் பாதி படத்தில் செத்து போயிட்டானே இல்லையா? நல்ல பாவு பாஜி சாப்பிடும்போது திடீர்னு சாகும்போது அடடடா நான் பாவுபாஜி சாப்பிட்லையேன்னு செத்து போனால் அதே பாவுபாஜி போடக்கூடிய மகாராஷ்டிராவில் மாஸ்டராக உங்களை பிறக்க வச்சு தினமும் பாவுபாஜியை போட வச்சுருவார். இது தேவையா? நம்ம சாகும்போது கடைசியாக என்ன ஈவுத்தொகை இருக்கிறதோ, மீதம் இருக்கிறதோ, அதுதான் நம்முடைய அடுத்த பிறவிக்கு முதலாக வரும். இது அக்கௌண்ட்ஸ் படித்தா தெரியும், அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். நான் அக்கௌண்ட்ஸ் படித்ததுனால சொல்கிறேன். இந்த கடைசியில் பேலன்ஸ் ஷீட்டு போடும்போது ஈவு தொகைன்னு மிச்சம் வரும். அதை என்ன பண்ணணும்னா அடுத்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு மேலே போடுவோம் அல்லவா? இந்த மிச்சம் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த கீழே இருக்கிற இந்த பேலன்ஸ் என்ன பண்ணுவோம், அதை திரும்பி என்ன சார் பண்ணுறோம், திரும்பி அடுத்த அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது திரும்பி அதில் போட்டு தான் திரும்பி அதை கொண்டு சேர்ப்போம். இந்த கிரெடிட் டெபிட்டில் வந்து
டேக்ஸ் எல்லாம் போடும்போது. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம கடைசியாக என்ன மிச்சம் வச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு இன்னும் முடியல, என்ன நான் டயம் இருக்கு. உலக ஃபேமஸ் அதுதான், சொக்கநாத வெண்பாதா. அது பாடாமல் இருக்க முடியுமா? நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நானும் துவங்கவே இல்லையே. அதனால தான் என்ன என்றைக்குமே லாஸ்ட்டு தான் என்ன போடுவாங்க சுபம்னு முடிக்கிறதுக்காக. இன்றைக்கி என்னமோ என்ன இடையில போட்டிருக்காங்க. அதனால் கரெக்ட் டயத்தில் முடிச்சிடுவேன். என்ன டைம் இருக்குது, நிறைய பாடுவோம், நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா. வெறுமனே பாட்டை மட்டும் பாடினா இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதுக்கு இப்போ அன்பர் ஓதுவாமுத்திலாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்தது சொல்லுவதற்காக. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நான் வெறும் பாடு மட்டும் பாடினா நீங்கள் வர மாட்டீங்க. என்ன அவர் பண்ணதான் இவரும் பாடுறாரு, இவர் பண்ணதான் அவரும் பாடுறாரு அப்படின்னு போயிடுவீங்க இல்லையா? இந்த சொல்லுக்காக, விளக்கத்திற்காக தான் இவ்வளோ கூட்டம் வருது. உலகம் முழுக்க அன்பர்கள் பார்க்குறாங்கன்னா அதான் காரணம். அது எதிர்ப்பும் வரும், நான் அதெல்லாம் கவனிக்கிறது. சத்தான் போட நான் சொல்ல வேண்டிய உண்மையை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். யார் வேதத்தை காப்பாற்றுறது, சனாதனத்தை யார் காப்பாற்றுறது, யார் பூனைக்கு மணி கட்டுறது? பாதுகாப்பு வேண்டாமா? திருமுறை சொல்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? வேதம் சொல்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? நம்ம பிரச்சாரம் இன்னைக்கு யார் பிரச்சாரம் பண்ணுறா? நீங்கள் பாருங்கள், பொது வெளியில் தேவாரத்துக்காக, சைவத்திற்காக, ஹிந்து தர்மத்திற்காக யார் பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லுங்கள். யார் சொல்லுங்கள், விரல் விட்டு சொல்லுங்கள். இருக்காங்க, ஆனால் வெளிப்படையாக பேசுவார்களா? பயப்படுறாங்க. ஐயோ, கவர்னர்னு ஒருத்தர் இருக்கிறார் ஐயா அவர்கள், அவங்க மட்டும்தான் வெளிப்படையாக உரிமையாக பேசுகிறார் இல்லையா? வேற யார் பேசுகிறா? காரணம், நல்ல உண்மையான ஞானிகளுக்கு பயம் கிடையாது. அரசியலில் சொல்ல வரல, நான் சண்டை போட சொல்ல வரல, நம்முடைய தர்மத்தை வெளிப்படையாக போற்றுவதற்கு. வேதத்தை பற்றி சொன்னால் சில பேர் அதென்ன வேதத்தை பற்றி நீங்கள் புகழ்றீங்களேங்கிறான். சரி, தேவாரம் சொன்னால் மற்றவனுக்கு என்ன தமிழை பற்றி புகழ்றீங்களேங்கிறான். நமக்குள்ளேயே இவ்வளோ சண்டை, சமஸ்கிருதமா தமிழான்னு தலைவலி. அது எப்படி நீங்கள் அது அவங்க அங்கேருந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சிங்கேரி சாரத படம் தமிழை வளர்க்குது, நம்ம இங்கே செய்யலையே. தமிழ்நாட்டில் யாரும் செய்யலையே, யாரும் பண்ணலையே. யாராவது பாராட்டுறோமா? ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா, அதுவும் 7 நாள் செய்யணும்னா, ஒரு நாள் செலவு எவ்வளோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார்கிட்டையும் டொனேஷன் வாங்குறாங்களா? இல்லை, ஆச்சாரியர்களுடைய பெரிய அனுக்கிரகம். அந்த மடத்திலிருந்து வரக்கூடிய அனுக்கிரகம் தான் இவ்வளவு தூரம் செலவு. எல்லாருக்கும் பிரசாதம், வித்வான்களுக்கு சம்பாவனை, மைக் செட்டு, கேமரா, எவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா, ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னா 500 ரூபா வேணும். கோயம்புத்தூரில் அன்னபூர்ணாவிலையோ ஆனந்தாசிலையோ உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா கதை முடிஞ்சுது. மணிப்பரசு காலி. தெரியாதனமாக காப்பியை சாப்பிட்டிங்கன்னா 300 ரூபாயை எடுத்து வைக்கணும். அது கும்பகோணம் பஸ்ஸை பிடிச்சி போய் நேராக டிகிரி காப்பியை சாப்பிட்டு வந்துடலாம் இந்த 300 ரூபாய்க்கு அல்லவா? வேற வழி இல்லை. 2 பேர் காப்பியை சாப்பிட்டு 2 பூரி பொங்கல் சாப்பிட்டோம்னா 575 ரூபா பில்லு. நேராக ஆஸ்பிரின் வாங்கி போட்டுக்கிறான், நெஞ்சு வலி வந்து. வேற வழி இல்லை. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற திறமைகள். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல விஷயங்களை. அதற்கான களம்தான் இந்த சாரதாபீடம் எனக்கு வழங்கி இருக்கிறது. அதை நான் சரியாக செய்வேன். இதில் விட்டேன், அக்கௌண்ட்ஸ். இந்த கடைசியாக நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான் அடுத்த ஜென்மாவா நமக்கு வந்து சேரும். அந்த மாதிரி இந்த புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றும். இன்றைக்கி செய்கிற இந்த புண்ணியம், திருமுறை புண்ணியம், நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி எங்க திருவோத்தூரில் பூத்தேர்ந்தாயன கொண்டு நில் பொன்னடி நல்ல பூவா எடுத்து
வண்டு கடிக்காத, எச்சில் படாத, அழுகி போகாத, காம்பு இல்லாத, மனம் இல்லாத, வாசனை இல்லாத இந்த பூக்களை எல்லாம் தொடாதப்பா. நல்ல மலர்களாக எடுத்து சுவாமிக்காக, இன்னும் சொல்ல போனால் ஒரே ரகமான பூவை வைக்கணுமா. ஒன்று சிறுசு, ஒன்று பெருசு வைக்கப்படாது. மொட்டு இல்லாமல் வைக்கணுமா. மலர்ந்த பூவை தான் சுவாமிக்கு கட்டணுமா. மொட்டான பூவை வைக்கிறது 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுவிட்டு அதை மலராத பூவை பறிச்சுவிட்டு அப்புறம் கட்டுறது, அப்புறம் மலர வைக்கிறது, இதெல்லாம் செய்யப்படாதுங்கிறார். பூ தேர்ந்தாயன கொண்டு நில் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் கால் ஒத்தூர் மேய ஒளி மழுவால் ஒளி மழு ஒளி மழுவால் அங்கை குத்தீர் உம்ம குணங்களே குணங்களே. இதை சொல்கிறத விட்டுட்டேன், சொல்லிட்டு போகிறேன். வள்ளல் பெருமான் சுவாமியை பார்த்து பாடினார். நன அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே, 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 அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டே பாங்கிமாறே, அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே. இன்ப வடிவாக நின்றார் பாங்கிமாறே, இன்ப வடிவாக நின்றார் பாங்கிமாறே, இன்ப வடிவாக நின்றார் பாங்கிமாறே, இன்ப வடிவாக நின்றார் பாங்கிமாறே. நட்டம் இட்டவர் மேல் இட்டம் வைத்தேன் பாங்கிமாறே, இட்டவர் மேல் இட்டம் வைத்தேன் பாங்கிமாறே, அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே, அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே, பாங்கிமாறே. பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி, பூத்தேந்தாயன கொண்டு
நன்னா நன்னா உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய். இங்க இருக்கிற அவினாசியில சதாசிவ பண்டாரம்னு ஒரு அடியார் இருந்தார். அவர் மனைவியோ பிசாசு, இவர் சிவனடியார், இவர் பண்டாரத்தார். வம்சமா சிவனை வழிபடுவார். காலையில் எழுந்திருப்பார், நீராடுவார், தன் சிவலிங்கத்தை எடுத்து வைப்பார், அப்படியே அபிஷேகம் பண்ணுவார். நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். சத்தம் வரும், பாத்திரம் உடையும். அடிப்பாவி, சிவபூஜையில கரடியா? இதே வேலையா போச்சா உனக்கு? மனுஷன் தூங்குறதா இல்லையா? சும்மா சிவ சிவா அரகர அரகராங்கிற குளத்தில் இருக்கிற தவளை மாதிரி இப்படியே இருந்தது. ஒரு நாள் உன்னையும் நீ கும்புற சிவனையும் தூக்கி வீசி எறிஞ்சுவிடுவேன். அம்மா பரதேவதை தாயே, என்ன வேணாலும் பண்ணு, தோசையில் விஷத்தை கூட வை, அது தேவையே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஃபுட் பாய்சன் அதுவே ஆகிடும். ஏன்னா அந்த மாவு எப்போ அரைச்சதுன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கீமுவா கீப்பியான்னு எனக்கும் தெரியாது. ஃப்ரிட்ஜு என்னைக்கு வந்ததோ அன்னையோட நான் தொலைஞ்சேன். பொருட்காட்சியில் என்னைக்கு இந்த பொருட்காட்சியில் வச்சுருப்பான் டப்பாவில் 3 மாத கரு 2 மாத கருன்னு வச்சுருப்பான். அந்த மாதிரி இது 3 மாத தொக்கு, இது 6 மாத மாவு, இது ரவா தோசை, குபீர் ரவா தோசை, குபீர் மைதா தோசைன்னு என்னமோ இருக்குது. இந்த அம்மா வச்சதே மறந்துடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்னா என்னைக்கு வைப்போம்னு தெரியாது. அது கீமுவா கீப்பியா 50 வருஷமாக ஃப்ரிட்ஜு வாங்கும் போதே வச்சது. திடீர்னு தெரியாதனமாக அந்த அம்மா இல்லாத நேரத்தில், கரண்ட் இல்லாத நேரத்தில் போய் கையை வச்சு இதை எடுத்துட்டிங்க, சாப்பிட்டுட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க. அப்புறம் ஒன்று கேஎம்சி வச்சு இல்லைன்னா கேஜிக்கு போய் படுத்துக்க வேண்டியதுதான். ராமகிருஷ்ணனில் போய் என்னையா சாப்பிட்ட? பாம்பு விஷத்தை விட பயமாக இருக்கு ஐயா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது.